அடுத்தடுத்து பேருந்து விபத்துகள் தொடர்ந்து வரும் நிலையில் சாலை பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பது குறித்து ராமநாதபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பேருந்து விபத்துகள் தனியார் பேருந்தா இருக்கட்டும், அரசு பேருந்தா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பராமரிப்புல மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆர்டிஓ போன்றவர்கள் பேருந்துகள் முறையா பராமரிக்கப்படுதான்னு ஆய்வு பண்ணணும். அதுபோக சாலைகளுடைய தரங்களை உயர்த்துறதுக்கு அரசாங்கம் முன் வரணும். சாலை விதிகளை மக்கள் பின்பற்றக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் விழிப்புணர்வு பதாகைகளும் அங்கங்கே வைக்கணும். தமிழக அரசாங்கம் உடனடியாக செயல்பட்டு ஆர்டிஓக்களும் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு வேக கட்டுப்பாட்டு கருவிகளுக்கான வேலைகளை அரசு பேருந்துகள்லையும் சரி, தனியார் பேருந்துகள்லையும் சரி அதிகமான முறையில் பொருத்தப்பட்டு அந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கான வழிவகைகளை செயல்படுத்துறதுக்கு உறுதியெடுக்கணும். தொடர்ச்சியாக புதிய ஓட்டுநர்களை எடுக்காத ஒரு காரணம் 60% தனியாக கான்ட்ராக்ட் லேபர்கள் தான் வர்றாங்க. அவர்கிட்ட எந்த பயிற்சியும் கிடையாது. இப்போ புதுசாக இயக்கக்கூடிய ஓட்டுநர்களை நகர பேருந்துகளை இயக்கிட்டு தொலைதூர பேருந்துகளை அனுபவமுள்ள ஆட்களை அவங்களை பணியமர்த்தினா இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்கலாம். தமிழகத்துல அதிகரித்து வரும் பேருந்து விபத்துகள் குறித்து ராமநாதபுரம் பகுதி பொதுமக்களிடையே நாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினோம். அவர்கள் அளித்த பதில்களை பார்த்தோம்.